Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. அழகு ராஜா என்கின்ற கொட்டு ராஜா இவர் போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. என்கவுண்டர் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்ததை எடுத்து கொடுக்கறதுக்காக காலையில் 4 மணிக்கு கொண்டு போறாங்க ஒரு வழக்கில். இதுல காரு, வெடிகுண்டு, ஆயுதங்கள், கத்தி அத்தனையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெடிகுண்டு எடுத்து ஆஜர்படுத்துவாரு அப்படின்னு போலீஸ் டீமோட போகும்போது ஒரு மறைவான இடத்துல வச்சிருக்காரு. அதை எடுத்து ஆஜர்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலே தூக்கி வீசி, சப் இன்ஸ்பெக்டருக்கு காலில் அடிபட்டு, சங்கர் காலில் அடிபட்டு சதையெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. அவர் உடனடியாக திருச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போ இந்த சங்கர்ங்கிற எஸ்ஐயை தாக்கிட்டு இன்ஸ்பெக்டரையும் தாக்க வரும்போது ஆய்வாளர் நந்தகுமார் அவனை துப்பாக்கியில் சுடுறாரு. அதில் அவருடைய தலையிலேயே ஒரு குண்டு பாய்ந்து அதில் ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு. வெள்ளைக்காளி அப்படிங்கிறவரை புழல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொழுது அங்கே ஒரு செக் போஸ்ட் தாண்டினோன்னே ரோட்டு ஓரத்துக்கு ஹோட்டலில் அப்போ திடீர்னு 2 வாகனத்தில் வர்றாங்க. திண்டுக்கல்லில் எஸ்கார்ட் எடுக்கிறாங்க, புதுக்கோட்டையில் ஆஜர்படுத்துகிறாங்க, அங்கேருந்து புழல் கொண்டு போகிறாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு தகவல்களையும் எவ்வளவு தூரம் அந்த காவல்துறையுடைய அந்த எஸ்கார்ட் வேனை ஒட்டியே அவங்க பயணம் பண்ணிட்டே வராங்க. எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஹாலிவுட் திரைப்படத்தை மிஞ்சிய மாதிரி செக் போஸ்ட்ல ஹைலி எக்ஸ்பெக்ட் கொலை செய்யறதுக்குன்னே ஒரு கூலிப்படை வண்டியை ஓட்டுறதுக்கு ட்ரெயின் ஆனவன் தான் அதை ஓட்டிருக்கான். கண்ணாடியோட லெஃப்ட் ஹேண்ட்ல போயினா கண்ணாடியுடைய ஃப்ரேம் இருக்கு, அந்த ஃப்ரேம்ல மட்டும் பட்டுச்சுன்னா, மெட்டல்ல பட்டுச்சுன்னா அது தெரிக்கும். கண்ணாடியில் பட்டா உடஞ்சி உள்ள வந்துடும். கரெக்டா 2 பேருமே மெட்டல்ல அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு வண்டியோட போயிடுது. ஒரு வண்டி என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு அங்கிருந்து காட்டு பகுதியில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இது விசாரிச்சு பார்க்கும்போது வெள்ளைக்காளி சொல்றான் இது யாருடைய டீம் அப்படிங்கிறத சொல்றான். ராஜபாண்டியுடைய டீம்ல சின்ன முனிஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வெட்டி கொண்டுறாங்க. அதுல வி.கே. குருசாமியுடைய ஆட்கள் 12 பேர் குற்றவாளிகளா மாறுறாங்க. இந்த சின்ன முனிஸுடைய தம்பி தான் காளி, வெள்ளைக்காளி. இந்த வெள்ளைக்காளி சின்ன முனிஸை கொலை செய்யற பொழுது சின்ன முனிஸை ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வெட்டி கொள்றாங்க. நீங்க 12 பேர் சேர்ந்து என்னை வெட்டிட்டீங்க, ஆனா எனக்கு உயிர் இருக்கு, ஆனா என்னை தயவு செஞ்சு இங்கேயே முடிச்சிருங்க, நான் எந்திரிச்சா உங்க 12 பேர்த்தையும் காலி பண்ணுவேன்னு ஒரு சேலஞ்ச் பண்றான். கிட்டத்தட்ட 22 கொலை. இந்த 22 கொலைகள்லயுமே இந்த வெள்ளைக்காளி கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள இருந்தாலும் இவரு டீம் ஆர்கனைஸ் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன் எந்த குற்றங்களையும் நிரூபிக்கப்பட மாட்டேங்குது? குற்றங்கள் நிரூபிக்க முடியாததுக்கு காரணம் ரவுடிகள் A+ ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல ஆர்வம். சார் வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ். சார் இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. கொட்டு ராஜான்ற மதுரையை சேர்ந்த ரவுடி. யார் அந்த கொட்டு ராஜா, எதுக்காக அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க? பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை அப்படிங்கிற இடம். அது 27/1/2026 காலை சுமார் 4 மணிக்கு அழகு ராஜா என்கின்ற கொட்டு ராஜா, வயது 30. இவர் போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. என்கவுண்டர் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருந்ததை எடுத்து கொடுக்கறதுக்காக காலையில் 4 மணிக்கு கொண்டு போகிறாங்க ஒரு வழக்கில். அந்த வெடிகுண்டுகளை இந்த திருச்சி டு சென்னை ஹைவேல அங்கே அந்த அந்த திருமாந்துறை அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூலுக்கு, தனியார் ஸ்கூல், அந்த தனியார் ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதியில் இவங்க வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் மறைத்து வைத்திருந்ததாக இவங்க எடுத்து ஆஜர்படுத்துகிறேன், அதாவது கன்ஃபெஷன், போலீஸில் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை நடத்திட்டீங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கான ஆயுதங்களையும் அதை எடுத்தால் தான் போலீஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தியிருந்தால் ஆயுதத்தை கைப்பற்றணும், வெடிகுண்டு மட்டும்னா வெடிகுண்டு. இதில் காரு, வெடிகுண்டு, ஆயுதங்கள், கத்தி அத்தனையுமே பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் 24ஆம் தேதி அன்னைக்கு அப்படி ஒரு சம்பவத்தை நடத்திட்டாங்க. அந்த சம்பவத்தில் பயன்படுத்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக இவர் கொண்டு போகிறாங்க. கொண்டுட்டு போகிற இடத்துல ஒரு ஸ்பெஷல் டீம் பெரம்பலூர் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் சங்கர் அவங்க தலைமையில் போகிறாங்க. இந்த இவன் அழகுராஜா என்கின்ற கொட்டு ராஜா இவன் மேலே பார்த்திங்கன்னா ஏற்கனவே 3 கொலை வழக்கு, 2 ஆயுதம் மற்றும் ஆயுதங்கள், அதாவது வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்கள் பயன்படுத்திய வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, 5 வழக்கு இருக்குது. இவன் மிகப்பெரிய பின்னாடி இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
இதில் இவரை வந்து காலையில் 4 மணிக்கு இவர் ரெக்கவர் பண்ணுறதுக்காக கொண்டு போய் அந்த வெடிகுண்டை எடுத்து ஆஜர்படுத்துவார் அப்படின்னு போலீஸ் டீமோடு போகும்போது ஒரு மறைவான இடத்துல வச்சுருக்காரு. அதை எடுத்து ஆஜர்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலே தூக்கி வீசி சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து காலில் அடிபட்டு சங்கர் காலில் அடிபட்டு சதையெல்லாம் பிஞ்சு போயிருக்குது. அவர் வந்து உடனடியாக திருச்சி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த சங்கருங்கிற எஸ்ஐயை தாக்கிட்டு இன்ஸ்பெக்டரையும் தாக்க வரும்போது ஆய்வாளர் நந்தகுமார் அவனை வந்து துப்பாக்கியில் சுடுறாரு. அதில் வந்து அவனுடைய தலையிலேயே வந்து ஒரு குண்டு பாய்ந்து அவன் வந்து மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்தோடனே அவங்க வந்து 108க்கு ஃபோன் பண்ணுறாங்க. 108 அங்கே வந்து சேர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு காவல் வாகனத்திலே கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவர் உயிரிழந்துடுறாரு. ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமே வந்து ஜிஹெச் திருச்சி கொண்டு போகலான்னு பெரம்பலூர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே செக் பண்ணி பார்க்கும்போதே அவர் இறந்துட்டார். ஓகே. ஸோ நெத்தி போட்டுலேயே சுட்டி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து ஒரு என்கவுண்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொடூரமான குற்றவாளிகளை கைது செய்யும்போது காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறது வழக்கம். அப்படி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் அப்படின்னு தெரிய வருது. இது வந்து 24ஆம் தேதி. இப்போ வந்து பின்னாடி போனோம்னா 24ஆம் தேதி வெள்ளைக்காளி அப்படிங்கிறவரை வந்து இவர் வந்து திண்டுக்கல் சப் ஜெயிலில் இருக்கிறார். திண்டுக்கல் சப் ஜெயிலில் இருந்துட்டு இவரை வந்து புதுக்கோட்டை ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு திண்டுக்கல் அங்கே இருந்தாவே அவருக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் வந்து புழல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. புழல் ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொழுது அங்கே ஒரு செக் போஸ்ட்டு தாண்டினோடனே அந்த ஒரு ஓரத்தில் கீரைத்துறை அப்படிங்கிற ஒரு ஓரத்தில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் ஹைவே ஹோட்டலில் ரோட்டு ஓரத்துக்கு ஹோட்டலில் அப்போ திடீர்னு வந்து 2 வாகனத்தில் வர்றாங்க. 2 வாகனத்தில் 12 பேர். இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள். திண்டுக்கல்லில் வந்து எஸ்கார்ட் எடுக்கிறாங்க, புதுக்கோட்டையில் ஆஜர்படுத்துகிறாங்க, அங்கேருந்து புழல் கொண்டு போகிறாங்க. இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியுது கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் வந்து அப்போ போலீஸ் வந்து எஸ்கார்ட் எடுத்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்துது. அங்கேருந்து இத்தனை மணிக்கு கிளம்புறாங்க. அவங்க வந்து ஒரு ஹைவே ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற போது இவ்வளவு தகவல்களை எவ்வளவு தூரம் வந்து அந்த காவல்துறையுடைய அந்த எஸ்கார்ட் வேனை ஒட்டியே அவங்க பயணம் ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணுறதுல பெரிய குற்றம் இருப்பதா எனக்கு தெரிய வரல. கடந்த சனிக்கிழமை வந்து இந்த சம்பவம் வந்து பெருசாக பேசினாங்க சார். ஏன்னா காவல்துறை மேலேயே வெடிகுண்டு வீசி தாக்கியிருக்காங்க. காவல்துறை மேலேயே இது வரைக்கும் 2-3 தடவை இந்த குரூப்பு வெடிகுண்டு தாக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்காளியை வந்து கொலை செய்வதற்கு இவங்க அந்த ஹோட்டலுக்குள்ளேயே வந்து 12 பேர் கொண்ட குரூப் வந்து சுற்றி வளைச்சிட்டு வெள்ளைக்காளியை அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த எஸ்கார்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு வெள்ளைக்காளியை வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு ஒரு மறைவாக வச்சுருந்து அவரை வந்து அடுத்த வேனில் ஏற்றி அவர் அந்த இடத்த மூவ் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து 2 காவலர்கள் வந்து அடிபட்டு காயம்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் திருச்சியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அன்றைக்கி இவங்க எஸ்கேப் ஆகிட்டு அன்றைக்கி வந்து இவங்க வந்து 12 பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஹாலிவுட் திரைப்படத்தை மிஞ்சிய மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா அடுத்தாப்படி இருக்கிற அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற செக் போஸ்ட் வந்து ஓப்பனே ஆகலை. அதை அப்படியே வந்து அந்த எண்டுக்கு செக் போஸ்ட்டில் வந்து அந்த அந்த கைகாட்டி வந்து இறக்கி ஏற்றும் இல்லையா, அதனுடைய எண்டு பாயிண்ட்டுக்கு போனால் வந்து காரினுடைய அந்த கண்ணாடியினுடைய முகப்பில் இருக்கிற ஒரு அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டலில் மட்டும் படுற மாதிரி ஓட்டுறான். அப்போ எவ்வளோ ஹைலி கொலை செய்யறதுக்குன்னே வந்து ஒரு கூலிப்படை வண்டியை ஓட்டுறதுக்கு ட்ரெயின் ஆனவன் தான் அதை ஓட்டியிருக்கான். இப்போ நாங்கள் இது வரைக்குமே கண்டிராத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காரை செக் போஸ்ட்டில் இருக்கிற அந்த கெனால் இருக்குது. செக் போஸ்ட் ஒரு வாகனம் போகிறதுக்கு ஒரு கெனால் இருக்குது. கெனாலுடைய லெஃப்ட் எண்டில் போயின்னா இந்த ஃப்ரண்ட் சீலிங் கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, கண்ணாடியுடைய ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமில் மட்டும் பட்டுச்சுன்னா, மெட்டலில் பட்டுச்சுன்னா அது தெரிக்கும். கண்ணாடியில் பட்டால் உடஞ்சி உள்ளே வந்துடும். கரெக்டாக 2 பேருமே வந்து மெட்டலில் அடித்து கொண்டு போயிட்டு ஒரு வண்டியோடு போயிடுது. ஒரு வண்டி என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல போய் வண்டியை நிறுத்திட்டு போலீஸ் ஜீப்பு பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க. வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு அங்கேருந்து காட்டு பகுதியில் எஸ்கேப் ஆகிடுறானுங்க. இவங்க வந்து உடனடியாக ஐஜி திரு பாலகிருஷ்ணன் வந்து 5 டீம் எடுத்துகிட்டு ஸ்பாட்டுக்கு வர்றாரு. 5 டீமையும் வந்து இது விசாரித்து பார்க்கும்போது வெள்ளைக்காளி சொல்கிறான் இது வந்து யாருடைய டீமு அப்படிங்கிறத சொல்கிறான். வெள்ளைக்காளி யாருடைய டீம் அப்படின்னு போகுதுன்னா இவங்க வந்து 2 மிகப்பெரிய குரூப்பு, விக குருசாமி அண்டு
ராஜபாண்டி அப்படின்னு மதுரை கீரத்துறையை சேர்ந்த டீம் இவங்க. விகே குருசாமியும் ராஜபாண்டி குரூப்பும் வந்து 2003 ஆரம்பித்து 2026 கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளில் 22 கொலைகள் வந்து வருஷம் கொலை நடந்திருக்கு. ஸோ அந்த 22 கொலைகள்லேயே வந்து முதல் கொலையை பார்த்திங்கன்னா இந்த சின்ன முனீஸ்வரன், அதாவது விகே குருசாமியுடைய ஆட்கள் வந்து 12 பேர் கொண்ட குரூப்பு ஒரு தேர்தலில் 2006 வந்து மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்தில் விகே குருசாமி, இப்போ இவங்களை பற்றி பண்ணால் விகே குருசாமியும் ராஜபாண்டி இவங்க 2 பேருமே வந்து நண்பர்கள். இவங்க நண்பர்களாக இருந்து 2003 மதுரை கீரத்தூரில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து புறப்பட்டு மதுரை கீரத்தூரில் வந்து தங்குறாங்க. தங்கி ஒருத்தர் வந்து டிஎம்கேவில் சேர்றாரு. விகே குருசாமி டிஎம்கேவிலையும் ராஜபாண்டி ஏடிஎம்கேவிலும் சேர்றாங்க. இதில் 2006 விகே குருசாமி வந்து அவன் வந்து மதுரை மாநகராட்சி திமுகவுடைய கிழக்கு மண்டலத்துடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கும் போது போஸ்ட் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போஸ்ட் ஓட்டுறதுல வந்து தகராறு வந்துடுது. அதில் வந்து ராஜபாண்டியுடைய டீமில் வந்து சின்ன முனீஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வெட்டி கொண்டுறாங்க. அதில் வந்து விகே குருசாமியோடைய ஆட்கள் 12 பேர் வந்து குற்றவாளிகளாக மாறுறாங்க. இந்த சின்ன முனீஸுடைய தம்பி தான் வந்து காளி, வெள்ளைக்காளி. இந்த வெள்ளைக்காளி வந்து அப்போ என்ட்ரி ஆகலை. சின்ன முனீஸை வந்து கொலை செய்கிற பொழுது சின்ன முனீஸை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் வெட்டி கொள்கிறாங்க. கொல்லும்போது சின்ன முனீஸு ரொம்ப கடுமையான ராஜபாண்டி மேலே மிக பற்று கொண்டு அந்த டீம் இருக்கிறனால இவன் சொல்கிறான், நீங்கள் 12 பேர் சேர்ந்து என்னை வெட்டிட்டீங்க, ஆனால் எனக்கு உயிர் இருக்குது, ஆனால் என்னை தயவு செஞ்சு இங்கேயே முடிச்சிருங்க, நான் எந்திரிச்சா அவங்க 12 பேர்த்தையும் காலி பண்ணுவேன்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் லீடராக வந்து அதிமுக குரூப்பில் வேலை பார்த்த அதிமுக குரூப்பில் ராஜபாண்டிக்கு கீழே வேலை பார்த்தது தான் அந்த சின்ன முனீஸ். இந்த சின்ன முனீஸுடைய பிரதர் தான் வந்து வெள்ளைக்காளி அப்படின்றது. இந்த வெள்ளைக்காளி வந்து உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் விகே குருசாமி டீமுக்கும் ராஜபாண்டி டீமுக்கும் பார்த்திங்கன்னா 2013 நடக்குது, 2015 நடக்குது, 2016, 2017, 2018, 2019 இப்படியே தொடர்ந்து 2020 வரைக்கும் வந்து கொலை நடந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 22 கொலைகள் நடக்குது. இந்த 22 கொலைகள்லையுமே வந்து பலமுறை வந்து வெள்ளைக்காளி இந்த இந்த வெள்ளைக்காளி வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருந்தாலும் இவரும் வந்து டீமை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரரு. வெள்ளைக்காளி வந்து மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இந்த கொலை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. வெள்ளைக்காளி வந்து சேஃபாக உள்ளே இருக்கான், நான் பெயிலில் இருக்கிறேன், நான் வந்து உள்ளே இருக்கிறேங்கிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இந்த ஆள் வருங்க, இவன் தான் ஆக்டிவாக இருக்கான், அவனை நீங்கள் முடிங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெள்ளைக்காளி தான். அதனால் வந்து இவனை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக விகே குருசாமியுடைய குரூப்பில், ஏன்னா விகே குருசாமி வந்து பெங்களூரில் வச்சு ஒரு ஹோட்டலில் அவர் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் விருந்து சாப்பிடும்போது பெங்களூர்லேயே போய் அவரை ஹோட்டலுக்குள்ளே வச்சு வெட்டுறாங்க. ஸோ அந்த வெட்டினதில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த வெள்ளைக்காளி தான் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டீம் அனுப்புறதுல கெட்டிக்காரன். வெள்ளைக்காளியை முடிக்கலைன்னா நம்ம வந்து டீம் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஸோ வெள்ளைக்காளிக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து கிளாமர் காளி. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய 22 வருஷம் 22 வருஷம் கொலை. இதில் அது கிளாமர் காளின்னு ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கலாம், அந்த பக்கம் வெள்ளைக்காளி இருக்கலாம். கிளாமர் காளி வந்து வெள்ளைக்காளிக்கு ஈக்குவலான ஆள். கிளாமர் காளி வந்து இவன் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது இவன் 2012 வரைக்கும் வந்து கிளாமர் காளியை வந்து சனிக்கிழமை வந்து இவன் கிளாமர் காளி சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 24 சனிக்கிழமை அன்றைக்கி கிளாமர் காளியை கொண்டுடுறாங்க. ஸோ கிளாமர் காளியை முடிஞ்சிட்டானா அப்புறம் நம்ம டீமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற விகே குருசாமி தான் உயிரோட இருக்கார். ராஜபாண்டி உடல்நிலை இல்லாமல் இறந்து போயிட்டார். இப்போ இந்த 2 டீமில் யார் எஸ்டாப்ளைஸ் ஆகிறது, இது வந்து திமுகவுக்கு ஆன குரூப்பா அதிமுகவுக்கு குரூப்பா, இது மட்டுமா இருக்குதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இவங்க கையில் வந்து அந்த காலத்தில் இருந்து 2003 இது வரைக்குமே அதிபயங்கர வெடிகுண்டுகள் புழங்கி கொண்டிருக்கிறது. சரி, அதிபயங்கர வெடிகுண்டுகள் மட்டுமல்ல, கடுமையான ஆயுதங்கள் புழங்குது. ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய ரவுடி கும்பலாக வராங்க. கீரத்துறையில் இவங்க வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து எஸ்டாப்ளைஸ் ஆனதும் இல்லாமல் இந்த குரூப்பில் இருக்கிற பலர்
கஞ்சா மொத்த வியாபாரிகளுடைய தொடர்பும் இருப்பதாக தகவல் இருக்குது. ஸோ பணம் எப்படி வருது? இத்தனை கேஸையும் இத்தனை வக்கீல்களையும் ஆஜர்படுத்தி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அரசியல் பண்ணுவதற்கான வியாபாரம், அடிப்படை வியாபாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே 1001 ரகசியம் இருக்குது. அந்த 1000மும் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ரகசியம் நாளைக்கு சொல்கிறேன். என்னங்க என்ன ரகசியம் சார்? அதான் அது இது இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இருக்கு. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான விஷயங்கள்ல இதில் இவங்க ஈடுபடுறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நாட்டு வெடிகுண்டுகளை தயார் பண்ணி இவங்க வந்து எதிரிகளை தாக்குவதற்கு மற்றும் மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து இந்த 22 கொலைகள்லையுமே வந்து இதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற கொலைகளுக்கு வித்தியாசம் என்னென்னா, இவங்க ஏ டீம் பி டீம்னு வி.கே. குருசாமியும் ராஜு பாண்டியும் ஏ டீம் பி டீமாக தான் செயல்படுறாங்க. இவங்க உறவினர், அவங்க உறவினர், இப்படி தான். இவங்க வந்து கூலிப்படையை இதில் சேர்த்துக்கொள்ளவில்லை, கூலிப்படையை சேர்த்துக்கொள்ளவில்லை. இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான். ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க 2 பேருமே அந்த காலத்தில் புறப்பட்டு வரும்போது நம்ம 2 பேருமே வந்து ஒரே கட்சியில் இருக்க வேண்டாம், நீ அந்த கட்சிக்கு போகிறேன், எந்த கட்சிக்கு போகிறேன், ஏடிஎம்கே வந்து பவரில் வந்தால் நீ நம்மளை பார்த்துக்க, டிஎம்கே பவரில் வந்தால் நான் உடனே பார்த்துக்கிறேன், 2 பேரும் வியாபாரம் செஞ்சு மதுரையிலே பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வர்றாங்க. ராமநாதபுரம் மட்டும் கமுதி பக்கத்தில் கருத்து அறிந்து கொள்ளுதல், உண்மையான கருத்தை அறிந்து கொள்ளுதல், கருத்தறிவான் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு தான் வந்து மதுரை கீரத்தூரில் வந்து செட்டில் ஆகிறாங்க. இல்லை சார், 2 நண்பர்களுக்குள்ள வர ஒரு பிரச்சனைனால எப்படின்னா காழ்ப்புணர்ச்சியாக மாறுது, தொழில் போட்டியாக மாறுது. இதில் அடிப்படை என்னென்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி மற்றும் வந்து தொழில் போட்டி. அரசியலில் வலுத்தவனாக இருந்தால் தான் அந்த தொழிலில் வந்து கெட்டிக்காரனாக்க முடியும். அப்போ தான் வந்து இவங்க வந்து போலீஸ்காரவங்களையெல்லாம் வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுக்க முடியும். போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி ஒரு மர்டர் பண்ணிவிட்டு போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி, டேய் நாங்கள் தான் மார்க்கெட்லேயே வச்சு வெட்டுறோம், இல்லைங்க நாங்கள் தான் வெட்டணும், எவனாவது முடிஞ்சால் தடுத்து பாருங்க அப்படின்னு வந்து ஒரு வெள்ளைக்காளியோட நண்பர்கள். ஆமாம், வெள்ளைக்காளியுடைய நண்பர்கள் 2 பேர், முத்து இருளாண்டி சகடி கார்த்தி அப்படின்னு 2 பேர் என்ன செய்கிறாங்க, வி.கே. குருசாமியுடைய நண்பர் வந்து சடையாண்டி அப்படிங்கிற வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு வெட்டுறாங்க 2017. 2017 2 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு வெட்டிட்டு வெளியில் வந்து சலாவரிசை காட்டுறாங்க கத்தியில். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போந்து வெட்டி கொலை பண்ணிவிட்டு வெளியில் வந்து எங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக சவால் விடுறாங்க. 2 பேருமே வந்து வெளில வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் தான் எங்கள் போட்டு தள்ளியிருக்கோம், உங்களால் முடிஞ்சால் பார்த்துக்கயா அப்படின்னு வந்து மதுரை போலீஸுக்கு சவால் இட்டுருக்காங்க. அதில் வந்து முத்தீர்லாண்டியும் சகடி கார்த்தியும் வந்து போய் பிடிக்க போகும்போது போலீஸவே வெட்டுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. 2 பேரை என்கவுண்டர் பண்ணும்போதும் கூட இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, திமுக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏடிஎம்கே காரர்களை கொண்டார்கள், அல்லது இவங்க வந்து ஒருவேளை அவங்க டீமில் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணும்போது இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து டிஎம்கேவை கொண்டாங்க அப்படின்னு இதை வந்து தனிப்பட்ட விரோதத்தை அரசியலாக்கவும் அரசியலை தனிப்பட்டவர்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய பர்சனலான வியாபாரத்துக்கு பயன்படுத்துவதும் இத்தனையுமே வந்து 22 வருஷமாக வந்து இந்த ஆளுகின்ற அரசுக்கு காதுகளுக்குள்ளே நுழையவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். இப்போ இல்லை, காவல்துறை கடுமையாக தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க 22 கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ இந்த தமிழ்நாட்டு காவல்துறையில் இது வரைக்குமே இந்த 22 கொலைகள் நடந்த போதுமே வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை கொண்டு போய் அந்த கேஸ் நடத்துறதில்லை. கேஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்துருந்தால், இப்போ வந்து வி.கே. குருசாமி வந்து 12 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க. 12 பேர் சேர்ந்தால் சின்ன முனிசை மது வெட்டாங்க. 12 பேருக்குமே வந்து 10 வருஷம் ஆயுள் தண்டனை, 14 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தால் இப்போ இந்த 22 உயிர் பறிப்பு இருக்குமா? கண்டிப்பாக சார். ஏன்னா அவருக்காக வந்து அவங்க தம்பி வெள்ளைக்காளி வந்து வெளியே வந்து 4 பேரை வெட்டி இருக்காரு. ஆனால் அவருக்கும் வந்து எந்த தண்டனையும் கொடுக்க. 2006 வந்து நடக்கிறதுக்கு 2008 வந்து மாரிமுத்து, ராமமூர்த்தி இவங்க 2 பேரையும் வந்து சின்ன முனிசு தம்பி வெள்ளைக்காளி வந்து போட்டு தள்ளுறாரு. அப்போ வெள்ளைக்காளிக்கு வந்து இது வரைக்குமே வந்து கன்விக்ஷன் கொடுத்து அவரை வந்து ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றியிருந்தா அப்போவே அவர் வந்து செயல்பாட்டை வந்து குறைச்சிருக்க. இல்லை, அவருக்கும் சிறைத்துறையிலிருந்து வெளியில் இருக்கிற கம்யூனிகேஷனை உங்களால் நிறுத்த முடிஞ்சதா? ஏன் எந்த குற்றங்களையும் நிரூபிக்கப்பட மாட்டேங்குது சார்? குற்றங்கள் நிரூபிக்க முடியாததுக்கு காரணம் வந்து ரவுடிகள் A+ ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாட்சி சொல்ல யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா இந்த கொலை எல்லாமே பப்ளிக் பிளேஸில் தான் பண்ணுறாங்க இல்லையா? இந்த 22 கொலைகளுமே வந்து யாரை பற்றியுமே பயப்படாமல்
மார்க்கெட்டுக்குள்ளே, வெங்காய மார்க்கெட்டுக்குள்ளே, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பப்ளிக் ரோடு, இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 22 பேரும், இந்த 22 பேர் கொண்ட டீமை மதுரைக்கு போகிற கமிஷனர் யாராக இருந்தாலும் சரி, இவங்க வந்து இந்த 23 பேருக்குமே வந்து இந்த 22 கொலை குற்றவாளிகள் அத்தனை பேருக்குமே வந்து ஏ டீமில் ஒரு 20 பேர், பி டீமில் 20 பேருக்கு 40 பேருக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய மூமெண்ட் எல்லாம் கவனித்து இவனுக்கு 40 பேருக்கும் கண்டிப்பாக வந்து தண்டனை பெற்று தர வேண்டும் என்று மதுரைக்கு போன காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள் யாருமே வந்து சிறப்பு முயற்சி எடுக்கப்படவில்லை. இல்லைங்க, சிறப்பு சரி, அரசுக்கு பெரிய கெட்ட பேர் வருது அப்படின்னு சொன்னால் காவல்துறையிலே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்கின்ற தமிழக முதல்வர்னு நான் சொல்ல வரல, ஏன்னா இது ஒரு வருஷத்தில் நடக்கலை, 22 ஆண்டுகள். இப்போது இந்த உள்துறையை வந்து தனது கட்டுப்பாட்டில் தமிழக முதல்வர் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்து டாக்டர் கலைஞர் காலத்திலேருந்து அது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. உள்துறையை தங்களுக்குள்ளே வச்சுக்கலாம், ரைட்டு. உள்துறை இருந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை வந்து கவனிக்கிறதுக்கும், இப்போ டிஜிபி அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, ஹோம் செக்ரட்டரின்னு ஒரு போஸ்ட்டு. ஹோம் செக்ரட்டரி அப்படிங்கிறது உள்துறையில் இருக்கிற அத்தனையுமே பார்க்கக்கூடியவர். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து டிஜிபிங்கிறது வந்து இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அவ்வளோ பெரிய மண்டலங்கள் 5-6 மண்டலங்களாக பிரித்து 6 மண்டல அதில் 6 காவல்துறை தலைவர்களை போட்டும் நீங்கள் வந்து கொலை நடக்காத நாளே இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை சார், இந்த என்கவுண்டருக்கு அப்புறம் தான் இவங்க ஹிஸ்ட்ரியை நமக்கு தெரியுது, நம்ம எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறோம் இல்லையா சார்? தம்பி, இந்த என்கவுண்டர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக வந்து எங்களுடைய துறையில் நான் எப்போவுமே வந்து காவல்துறையை வந்து பெருமைப்படுத்தி பேசுவதும், நான் வாழ்ந்த துறை என்றதுனால அது மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் இருக்குது. இருந்தாலும் இந்த துறையை வந்து யாரெல்லாம் வந்து ஒழுங்காக வழிநடத்தவில்லை, முறைப்படி வந்து வழிநடத்தவில்லை அப்படிங்கிறதை வந்து நம்ம சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் தமிழகத்துக்கு அரசியலில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக யார் வந்தாலும், தம்பி விஜய்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாகவே நான் சொல்லிடுறேன், நான் தயவுசெய்து ஹோம் மினிஸ்ட்ரியை வந்து முதலமைச்சர் வச்சுக்கூடாது. ஹோம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே வந்து ஐபிஎஸ் படித்து என்னங்க ஓய்வு பெற்ற யாராவது ஒரு அதிகாரி, இல்லை எங்களை மாதிரி காவல்துறையிலேருந்து வந்த அதிகாரிகளை கொண்டு வந்து ஹோம் மினிஸ்டராக போட்டு அவரை வந்து என்ன செய்யணும், போலீஸில் இருக்கிற அன்றாட செய்திகளை வந்து வரையறுப்பதற்கான அதிகாரியாக அவரை பயன்படுத்தினா மட்டும்தான் காவல்துறையில் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட முடியும். இப்போ எலெக்ஷன் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் வந்து பெருசாக பேசலாம். இருந்தாலும் இந்த என்கவுண்டரை வந்து யாருமே வந்து அரசியல்படுத்த முடியாது. ஏனென்றால் இவங்க வந்து ஓப்பன் பிளேஸில் எஸ்கார்டு ஆஃபீஸர்ஸை வேனை தாக்கி எஸ்கார்டு போலீஸ் அப்போவே வந்து என்கவுண்டர் துப்பாக்கி சூடு நடக்குது, துப்பாக்கி சூட்டிலேருந்து தப்பித்து ஓடுறாங்க, செக் போஸ்ட்டை உடைத்து கொண்டு ஓடுகிறார்கள். தமிழ்நாட்டின் மானத்தை வந்து தெருவில் கூவி விற்ற ஒரு குற்றவாளிகள் தான் இவனுங்களாம். புரியுதா உங்களுக்கு? இவனுங்களுக்கும் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, அதில் மனித உரிமை கமிஷன் இருக்கிறது, இல்லைங்க மாநில சட்ட ஒழுங்கு இருக்கிறது, அப்புறம் இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கிறது, உயர்நீதிமன்றம் எல்லாம் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் வந்து நேராக ஓடி போய் அந்த சுட்டுட்டு ஓடுறவனை என்கவுண்டர் பண்ணுமா? ஒரு காவல்துறை வந்து தற்காப்புக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க இல்லையா சார்? அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? துப்பாக்கி சூடு நடத்துகிற பொழுது அந்த பிரேத விசாரணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறந்து போன நபர், என்கவுண்டர் பண்ணப்பட்ட நபர், அப்போ இப்போ வந்து அழகு ராஜா என்கின்ற கொட்டு ராஜா, இந்த கொட்டு ராஜாவுடைய உடம்பின் மீது வந்து பிரேத விசாரணை ஒன்று நடக்கும். அந்த பிரேத விசாரணை யார் நடத்துவாங்க? அந்த ஊரினுடைய ஆர்டிஓ வந்துடுவார், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை பண்ணுவார். இங்கே வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் இருக்கார் பார்த்தீங்களா, நந்தகுமாருக்கு மேலே இருக்கிற டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து வருவார். இதில் வந்து பேரலல் என்கொயரி நடக்கும். இந்த பேரலல் என்கொயரியில் இது என்ன காரணத்துக்காக 5 பஞ்சாயத்தாரை வச்சு இது என்ன காரணத்தினால, தவிர்க்க முடியாத காரணத்தினால, வேறு வழி இல்லாமல் போலீஸை தாக்குனதுனால எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது எதிர்பாராத தலையில் பட்டுச்சு. அவங்க எய்ம் பண்ணுறது அவன் வந்து காலுக்கு தான் எய்ம் பண்ணாங்க, இருந்தாலும் அவன் குனிந்து நிமிர்ந்து ஓடுகிற பொழுது அது அந்த இடத்துல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த விசாரணை ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, மனித உரிமை ஆணையம் அப்புறமே, இப்போதைக்கு வந்து மனித உரிமை வாலண்டரியாக போய் விசாரிக்கும் மனித உரிமை ஆணையம். அல்லது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வைங்க, யார் இந்த அழகு ராஜாவுடைய
பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் போய் மனித உரிமை ஆணையத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ கொடுத்து ஒரு விசாரணை தேவை அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா இவங்க பிளான் பண்ணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ போலீஸ் என்கவுண்டர்னு போலீஸே இமீடியட்டாக இப்போ ஐஜி ஸ்பாட்டில் வந்ததுனால ஐஜியை வந்து கூப்பிட்டு லோக்கல் கலெக்டர்கிட்ட சொன்னால் கலெக்டர் வந்து 2 பேர்த்து ஒரு டிஎஸ்பியும் ஒரு டிஆர்ஓவையும் நியமிப்பாங்க. அது 2 பேருமே பேரில் என்கொயரி பண்ணி மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து யார் பண்ணலாம்? அழகுராஜாவுடைய அப்பா அம்மா அல்லது உறவினர்கள் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க வழக்கறிஞரை வச்சு, இது எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படின்னு. ஆனால் இவர்கள்லாம் வந்து 12 போலீஸ்காரங்க சுற்றிலும் நிற்கும் போதே போலீஸ்காரனுக்கும் நடுவில் உட்காந்துருக்கிற ஒரு ஆளை வெடிகுண்டு வீசி, இது எந்த விதத்தில் நியாயம்? சட்டப்படி சரியா தவறா அப்படின்னு கேட்டால் சட்டப்படி தவறு. அவருக்கு அவரும் செய்யணும், அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் தானே ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு உங்களை போன்ற சில வழக்கறிஞர்கள் கேட்பாங்க. கேட்கட்டும், அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். அதுக்கு உரிய நீதிமன்றம் பதில் கொடுக்கட்டும், அது உரிய ஏஜென்சி பதில் சொல்லட்டும். ஆனால் இந்த தன் வீட்டில் பாதிக்கும் போது நான் நிறைய கம்ப்ளைண்ட் நான் பார்க்குறேன். ஏம்மா நீங்கள் போங்க விசாரணைக்கு போங்க அப்படின்னு காவல் நிலையத்துக்கு அனுப்பும் போதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சார் அவனை கூட்டிகிட்டு வந்து ராஜா மாதிரி மாப்பிள்ளை மாதிரி உட்கார வச்சு விசாரித்து அனுப்பிட்டார் சார் இன்ஸ்பெக்டர், 2 அடி கூட அடிக்கலை சார் அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நான் பார்க்குறேன். அது மாதிரி இந்த நாட்டில் இப்போ எனக்கு வந்து இந்த இதில் வந்து உறவினர்கள் யாரும் இல்லை. யார்? இந்த குருசாமி இந்த விகே குருசாமியோ அல்லது ராஜபாண்டி குரூப்லேயும் எனக்கு வேண்டியவர்களோ என் சொந்தக்காரர்களோ யாரும் இல்லை. ஆனால் இவர்கள் 2 பேர் மட்டுமே வெட்டி கொண்டு இருந்த போதிலும் பொது இடத்துல வெட்டுறாங்க, மருத்துவமனையில் வெட்டுறாங்க, போலீஸ்காரங்க நடுவில் வச்சு வெட்டுறாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் பாதிக்கிறாங்க, மற்றவர்களும் பாதிக்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக 22 ஆண்டுகள் கண்டினியூ பண்ணுறாங்களே. அட்லீஸ்ட் இப்போவாது காவல்துறையை சேர்ந்தவர்கள் இவங்க அத்தனை பேர் மேலேயும் வந்து ஹிஸ்ட்ரி சீட் ஓப்பன் பண்ணி இவங்க மேலே எத்தனை வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவர்களெல்லாம் எங்கே வந்து ஆயுதங்களை வாங்குகிறார்கள், என்ன மாதிரியான வியாபாரம் இவங்களுக்குள்ளே இருக்கிறனால இந்த பணப்புழக்கம் இருக்கிறது, இவங்க எல்லாத்தையும் கட்டைல் பண்ணி இந்த டீமுடைய ஆக்டிவிட்டீஸை இதோட முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து இந்த பயன்படுமானால் இந்த பேட்டியும் பயனுள்ளதாக நான் கருதுகிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த கேஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.